Taste the Daily. அண்மை செய்தி. இந்தியாவின் ஜம்முவை ஒட்டியிருந்த பாகிஸ்தானின் ட்ரோன் ஏவுதளத்தை இந்திய ராணுவம் தாக்கி அழித்துள்ளது. காஷ்மீருக்குள் ட்ரோன்களை ஏவ பயன்படுத்தப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ நிலையை இந்தியா தாக்கி அழித்தது. பாகிஸ்தானின் ட்ரோன் ஏவுதளத்திலிருந்து இந்தியாவின் காஷ்மீரை நோக்கி வந்த ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்த காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளது. மேலும் இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை மூலம் வானிலேயே தடுத்து நிறுத்தி வீழ்த்தியுள்ளது இந்திய ராணுவம். காஷ்மீரின் ஸ்ரீநகருக்கு நுழைந்த பாகிஸ்தானின் 2 போர் விமானங்களை ஆகாஷ் ஏவுகணை மூலம் இந்திய ராணுவம் வீழ்த்தியுள்ளது. மேலும் காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இருந்து பாகிஸ்தானை நோக்கி 5 ஏவுகணைகளை அனுப்பி இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் விமான படைத்தளம் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் எந்த பாதிப்பும் இல்லை என இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவின் ஜம்முவை ஒட்டி இருந்த பாகிஸ்தானின் ட்ரோன் ஏவுதளத்தை இந்திய ராணுவம் தாக்கி அழித்துள்ளது. காஷ்மீருக்குள் ட்ரோன்களை ஏவ பயன்படுத்தப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ நிலையை இந்தியா தாக்கி அழித்துள்ளது. பாகிஸ்தானின் ட்ரோன் ஏவுதளத்திலிருந்து இந்தியாவின் காஷ்மீரை நோக்கி வந்த ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்த காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளது. மேலும் இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை மூலம் வானிலேயே தடுத்து வீழ்த்தியுள்ளது இந்திய ராணுவம். காஷ்மீரின் ஸ்ரீநகருக்கு நுழைந்த பாகிஸ்தானின் 2 போர் விமானங்களை ஆகாஷ் ஏவுகணை மூலம் இந்திய ராணுவம் வீழ்த்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி 5 ஏவுகணைகளை அனுப்பி இந்தியா அதிரடியாக தாக்குதலை நடத்தியுள்ளது. இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் விமான படைத்தளம் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் எந்த பாதிப்பும் இல்லை என்று இந்தியா ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது.